Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU ல vocational stream பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ யார் vocational streamல வருவா, உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும், உங்களுக்கு எத்தனை சீட் இருக்கு, அத பத்தின full information வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா vocational streamக்கு எப்படி வந்து சீட் அலாட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்க கவர்மெண்ட் காலேஜ் அஃபிலியேட்டட் காலேजेस எல்லாத்தையுமே சேர்த்து இருக்க சீட்ல 5% சீட் மட்டும் vocational streamக்கு வந்து அலாட் பண்றாங்க. சோ எதுல இருக்க சீட்னு பாத்தீங்கன்னா 5% of the seats in BSc Agriculture English Medium Tamil Medium, BSc Horticulture English Medium Tamil Medium, BSc Forestry, BTech Agriculture Engineering, AEC and RI Kumlur. So இத்தனை கவர்மெண்ட் கோர்ஸ்ல 5%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா BSc Agriculture English Medium Tamil Medium, BSc Horticulture English Medium இதுல அஃபிலியேட்டட்ல எவ்வளவு சீட் இருக்கோ எல்லாத்துலயுமே 5%. சோ இத்தனை கோர்ஸுக்கு மட்டும்தான் வந்து நீங்க எலிஜிபிள். எல்லா கோர்ஸுக்குமே நீங்க எலிஜிபிள் கிடையாது vocational streamல படிச்சவங்க. ஸோ இதில் கவர்மெண்ட் அண்ட் அஃபிலியேட்டடில் இந்த கோர்ஸில் எத்தனை சீட் இருக்கோ அதில் 5% சீட் தான் வந்து உங்களுக்கு வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 101 சீட் இருக்குது. அஃபிலியேட்டடில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 106 or 7 சீட்ஸோ வந்துருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 248 சீட்ஸ் தான் வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கே அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோட்டாவில் மொத்தமே 248 சீட் தான் இருக்குது. பட் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 4000 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கிடைக்க போகிறது பார்த்தீங்கன்னா 248 பேருக்கு தான் சீட் வந்து கிடைக்கும். கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 101 சீட் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சீட் தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு 2 சீட் தான் அலாட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டில் ஒன்று ப்ரைவேட்டில் ஒன்று. அதே எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீமில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வொகேஷனல் ஸ்ட்ரீம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் அக்ரிகல்ச்சரே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th வொகேஷனல் குரூப் வந்து படிச்சிருக்கணும். பயாலஜி அது கூட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும். தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் BSc அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பிடெக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 12th பயாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கலாம். தியரி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். இது போல் 4 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th வந்து பயாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தியரி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இப்படின்னு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் சேம் தான். 4 சப்ஜெக்ட் மார்க்கையுமே ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயாலஜி மார்க்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ 2 பேர் வந்து ஒரே கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா பயாலஜி மார்க்கை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. தியரி சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், 4th சப்ஜெக்ட், அப்புறம் டேட் ஆஃப் பர்த். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது போல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீமில் நம்ம பார்க்க வேண்டியது கேண்டிடேட்ஸ் who have passed higher secondary course under the vocational stream from other boards or other state are not eligible for admission சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் வொகேஷனல் ஸ்ட்ரீமில். அதர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, இல்லை அதர் போர்டில் படிச்சுட்டு வரீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா they shall not be considered under the general quota and any other special reservation category அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த கேட்டகரியிலுமே உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு 7.5ல சீட் கிடைக்கலன்னா அவங்க ஜென்ரல் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி கூட சீட் எடுக்கலாம். பட் உங்களால் முடியாது. வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வொகேஷனல் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு சீட் கிடைச்சா மட்டும்தான் பாசிபிள். மற்றபடி எந்த கோட்டா மூலமாகவும் உங்களால் TNAUல சீட் வந்து எடுக்க முடியாது. எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குள்ளேயும் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இருக்க 248 சீட்டில் உங்களுக்கு சீட் கிடச்சா போச்சு, இல்லைனா வந்து நீங்கள் வேறு ஏதாவது அட்மிஷன் பார்த்துட்டு போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து TNAU வொகேஷனல் ஸ்ட்ரீமில் சீட் கிடைக்கும். கட் ஆஃப் லோவாக இருக்குன்னா நீங்கள் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க, பேராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, சைட் பை சைட் மற்ற கோர்ஸுங்களுக்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்டு வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு செப்பரேட்டாக வந்து விடுவாங்க. ஸோ 200 out of 200 கட் ஆஃப் கூட எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து நல்ல கட் ஆஃபே வச்சுருப்பாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். நெக்ஸ்ட் எங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலை வந்து கூப்பிடுவாங்க, அடுத்து வொகேஷனல் ஸ்ட்ரீமை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு டைம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வச்சாங்க, லாஸ்ட் டைம் ஆன்லைன் கவுன்சிலிங் வச்சாங்க. இந்த டைமும் ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு 3000 ரூபாய், SC SC STக்கு 1500 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்.
உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லாகின்லேயே சீட் அலாட்மெண்ட் லெட்டர் போடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க யூனிவர்சிட்டிக்கு. உங்களுக்கு அதுக்கான மெயிலுமே வரும். நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது போல தான் வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் ப்ராசஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல தான் வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ப்ராசஸ் 1 by 1 போகும். சீட் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே டேலே வந்து கவுன்சிலிங் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வரதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.